ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக்குல கொஞ்சமா நெய் சேர்த்து கிறிஸ்பியா செஞ்சு கடிச்சு சாப்பிடும்போது சூப்பரா இருக்குங்க. குயிக்கா பண்ணிடலாம். நான் 1 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு எண்ணெயும் நெய்யும் சேர்த்து 1 கப்பு சின்ன கடாயில ஊத்திக்கோங்க. அதுல இருந்து ஒரு 1/4 கப்பு எண்ணெயை எடுத்து கடலை மாவுல ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சக்கரை பாகுல டைரக்டா கடலை மாவு போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கட்டிகள் வரும். சின்ன கடாயில வச்சிருக்கிற மீதி இருக்கிற எண்ணெயை ஒரு பக்கம் அடுப்புல வச்சு சூடு பண்ணிக்கோங்க. செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ட்ரே இல்ல தட்டுல நெய் தடவி வச்சுக்கோங்க. ஒரு அடிகனமான கடாயில 1/2 கப்பு தண்ணிக்கு 1/4 கப்பு சக்கரை போட்டுக்கோங்க. சக்கரை பாகு நல்லா கொதிச்சு முழுமையா ஒரு கம்பி பதம் வரணுங்க. இது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கடலை மாவை ஊத்தி சிம்ல வச்சு கிளறிக்கோங்க. இப்போ நம்ம பக்கத்துல சூடாகிட்டு இருக்கிற எண்ணெயில இருந்து ஒரு கரண்டி எடுத்து ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடா இருக்கணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்ச நேரத்துல எண்ணெய் எல்லாம் இழுத்துக்கும். மீண்டும் சூடான எண்ணெயை ஊத்தணும். இதே மாதிரி நீங்க வச்சிருக்கிற எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கிளறிக்கோங்க. கண்டிப்பா சூடா இருக்கணும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எண்ணெயை இழுக்காது, மேலேயே நிக்குங்க. நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேங்க. ஒரு 10 செகண்ட் எக்ஸ்ட்ரா விட்டுட்டேன். இப்படி எடுத்து போடுற மாதிரி இருக்க கூடாதுங்க. இந்த மாதிரி எடுத்து ஊத்துற மாதிரி இருக்கணும். இதனால எனக்கு அந்த மைசூர் பாக்குக்கு நடுவுல ஓட்ட ஓட்டையா இருக்கும்ல, அது மிஸ் ஆயிடுச்சு. மத்தபடி டேஸ்ட் ஷேப்லாம் எதுவும் மாறாது. நீங்க இந்த மிஸ்டேக்க பண்ணாதீங்க.